ஒரு சிட்டி பையனாக இருந்து கிராமத்துக்கு போய் 21 நாள் தங்கியிருந்து விவசாயம் கற்றுக்க போகிறோம். அதில் இன்னைக்கு டே 2. அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியிலே தூங்கிட்டோம். மார்னிங் எழுந்ததும் வேப்பங்குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் டீ குடிச்சிட்டு 2 பேரும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்கு போனதும் 2 பேரும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன வேலைனா, நேற்று சொட்டு நீர் அமைச்சோம்ல, அதோட பெண்டிங் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நம்மளை பச்சை வாழை தோப்புக்கு கூட்டு போனார். அங்கேருந்து பழத்தை பறித்து சாப்பிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பழைய வாழையிலேருந்து புது வாழை போடுறதுக்கு சொட்டு நீர் பைப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை எடுக்கும்போது அந்த பைப்புக்கு மேலே வாழை இலெல்லாம் விழுந்து கிடந்துச்சு. அதை எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கே தெரியும், நாங்கள் காலையிலேருந்து இன்னும் ஒன்றும் சாப்பிடலன்னு. அப்புறம் மதியம் சாப்பாடுக்கு மீன் குழம்பு வந்துருந்துச்சு. நாங்கள் செஞ்ச வேலைக்கும் இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அடிக்கிற வேலுக்கு இவங்க எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல. எனக்கு 2வது நாளே பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயின் பைப்லாம் ஒட்டி சாட் ரோஸ்லாம் மாட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தோட்டத்திலே தூங்கிட்டோம். இது மாதிரி யாரெல்லாம் ஒரு நாள் விவசாயியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் க்ரீன் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்குள்ள வீடியோ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வெயிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள்.